இங்கே வந்து செல்ஃபி எடுக்குமா? இந்த இடம் நல்லா இருக்குவா. என்னாச்சுடா ஃபோனுக்கு? கண்ணு தெரியலடா உனக்கு. அப்படிங்க சூர்யா வேணாடா விட்றா. சமைக்கணும் ப்ரோ. எரிச்சலாக இருக்கிறான். ஏன்டா என்னாச்சு? காலங்காத்தாலே ஒரு லூசு பையன் ஃபோனை தள்ளிவிட்டாங்க. கடுப்பாக இருக்கிறான். சரி வீடு, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்கு போய் போடா. அவனா தெரிஞ்சுதான்டா தள்ளி விட்டுருக்கான். ஒரு சாரி சொன்னானா பார்த்தியா? மூஞ்சாவட்டைக்குன்னு மோப்பல. இல்லை மாப்பிள்ள, ஃபோனுக்கெலாம் ஒன்றும் ஆகலை. ஆனால் ஒரு டவுட்டு. என்ன டவுட் மச்சான்? அவன் சமைக்கணும்னு சொன்னான். ஒருவேளை அவன் சாப்பிடாம வந்திருப்பானோ? பாவம். போடா. அவன் ஃபோனை தள்ளி விட்டுருக்கான். அதை விட்டுட்டு சமைச்சானா சமைக்கல. பாவம்டா அவன். அவனே பார்க்க 10 நாள் சாப்பிடாத பையன் மாதிரி இருக்கான். நம்ம சாப்பாடையாச்சும் அவனுக்கு கொடுத்துருக்கலாம்டா. அது சமைக்கணும் இல்லை, சமைக்கணும். சமைக்கிறது மலையாள சாரி தெரியும். எங்கள் அண்ணனுக்கு மலையாளத்தில் எனக்கு சொல்லி பாரு. Good morning. Thank you. Sit down. Okay. I am Akhilandeshwari. I am your mobile application course teacher. Actually, today is the first day of your college, correct? So upcoming these 3 years are very important in your life. Okay, so make it useful. சாரி மேம், சாரி. சரி கேட்டு. Yes, go and sit. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? உங்கள் நேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணாமல் உங்கள் இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? ஓகே, ஸ்டார்ட் வித் தம்பி யூ. மேம், என் பேர் மோகன் வட்சல். ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஓ, கேரளா வாப்பா நீ? எஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? தமிழ் கொஞ்சம் அறியா. இதுதான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ சப்ஜெக்ட் பற்றி பேச வேணாம், காமனாக பேசலாம், ஜென்ரலாக பேசலாம். ஓகே, நீங்கள்லாம் சினிமா பார்த்துட்டு வந்துருப்பீங்க. காலேஜில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பல பல எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருப்பீங்க. பட் ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. சரியா? ஸோ 3 இயர்ஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க 3 இயர்ஸை. சரியா? அடுத்த கேரியருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிங்க. உங்கள் அப்பா அம்மா பற்றி யோசிங்க. ஓகேவா? அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சு பேரண்ட்ஸ்க்கு உண்மையா இருங்க. காலேஜ் விட்டு போகும்போது வெறும் உங்க டிகிரியோட போகாம நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடாம உங்க கஷ்டப்படும் போது உங்க கூட நிக்கிற ஃப்ரெண்ட்ஸா பார்த்து தேடிக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிளாஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பத்தி. Thank you. Meet you soon. Bye. ப்ரோ, இங்கே கேன்டீன் எவ்வளோ இருக்குது? தெரிலையே. ப்ரோ, நான் லஞ்சு எதுவும் கொண்டு வரேதா? அப்படியா? வாங்க, என்னோட லஞ்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ரோ, உங்களுக்கு மட்டும் எப்படி மலையாளம் அறியா? எங்கள் அண்ணன் மலையாளம் பேசுவான், அதனால எனக்கும் மலையாளம் தெரியும். தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனை தள்ளி விட்டேன் ப்ரோ. சாரி ப்ரோ.
ப்ரோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். என்ன பண்ணுறாரு இவர்? என்ன ப்ரோ உங்களை அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறீங்க? என்னது இது? இது யாரு? அது என் சகோதரன். உன்னோட தம்பியா? அவன் எங்கே இருக்கா இப்போ? இப்போ இல்லை. இல்லைண்ணா புரியலையே. நாங்கள் கேரளத்துக்கு இருந்தபோது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு எங்கள் வீடு கந்தனிச்சு. அது எங்கள் அம்மையும் சகோதரனும் மறைச்சு போய் ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக தான் நானும் அச்சனும் கேரளத்துக்கு வந்து இവിടം வந்து എൻ്റെ അമ്മയും സഹോദരനും പോയപ്പോൾ എൻ്റെ എല്ലാ സന്തോഷവും പോയി. சரி, அந்த ஃபோட்டோக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ഈ ഫോട്ടോ മാത്രം എൻ്റെ പക്കലുണ്ട്, മീതിയെല്ലാം കണ്ടനിച്ചു. சாரிடா. ഇല്ല ശിവ, ഞാൻ யார் மீது அஃபெக்ஷன் வச்சாலும் அயாளுக்கு എന്തെങ്കിലും மோசம் சம்பவிக்கும். அதுலேருந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்லை சிவா. ஏன்டா உன் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு இப்படி எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குற? അതല്ല ശിവ, എൻ്റെ ലൈഫിൽ நான் ஆசீகரித்த எதுவும் இந்த கூடத்தில் இல்லை. என் அம்மையும் சகோதரம் என்னை விட்டு போனப்போ எல்லாம் போய் லைஃப்பில் எல்லாருக்கும் கெட்ட சிறிய சிறிய விஷயம் கூட எனக்கு கிட்டல. ஏன் என் பர்த்டே கூட நான் செலிப்ரேட் பண்ணதில்லை சிவா. நான் ஒரு அன்லக்கி பர்சன். சிவா சிவா ஞானம் வரா. டைம் ஆச்சுடா, வா பஸ்ஸு போயிடும் வா. இந்த ஃபோனில் வேறு சார்ஜு தான். சரி அச்சோ, இப்போ என்னடா? இந்த டைரியை கேஸில் மறந்து வச்சு. வீட்டுக்கு போகிற நேரத்தில் இவன் வேற அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்ன்ட்டு. சரி வா 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 சீக்கிரம் வா. ஏறு ஏறு வேறு ஏமா ஏறு. சிவா டைரி கிடச்சு. டைம் ஆச்சுடா, வா பஸ்ஸு போயிடும் வா. கேக்குதா? இப்போ கேக்குதா? ஹலோ. M10 வேற திட்டுவாரு. ஆடாடே எங்கடா எம்டனா யாரு? வேற யாரு? எங்க அப்பா தான். அடப்பாவி. சிவா வா. டேய் சிவா என்னாச்சுடா? ஐயோ டேய் டேய் சிவா எந்திரா. டேய் சிவா சிவா.
ம் சரிங்க தம்பி. நாங்கள் என்னங்க தம்பி, நீங்கள் இந்த காலேஜுங்களா? ம். இல்லை, நேற்று ஒரு 5:30 மணி இருக்கும். அந்நேரத்தில் போலீஸு ஆம்புலன்ஸாக இருந்துச்சு. என்ன விஷயம்? ஏதோ ஸ்டூடெண்ட் வந்து மாடிலேருந்து கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியுங்களா? இல்லை ஞானம் இது மாதிரியா? தெரியாதா? சரி, 100 ஆச்சு. என்னாச்சு தம்பி? ஞானம் இந்த பர்ஸு. சரி, ஜிபே பண்ணிடுங்க. ம் ஓகே. ம் சரிங்க தம்பி. என்னடா செத்தவன் எப்படி உயிரோட வந்தான் தானே பார்க்குற? நேற்று நீ போனதுக்கப்புறம் சொல்லுங்கம்மா. தம்பி, உடம்புக்கு இப்போ எப்படிப்பா இருக்குது? பரவாயில்லம்மா. சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் ஒரு ஜூஸ் குடிக்க சொன்னாரு. அது உன் சாப்பாட்டு பையில இருக்கு, போய் குடிச்சுக்கூடாடா. லஞ்சு பேக்கலையா? அது என்னமோ பீட்ரூட்டும் ஆயுர்வேதமும் என்னமோ கலந்து செஞ்ச ஜூஸுன்னாங்க. மறக்காம குடிச்சிருப்பா. ஆமாம்மா இருக்குமா. ஓகேம்மா. ஓகேடா, ஓகேடா. ஓகே ஓகே. என்ன எவ்வளோ பிளட் கிடக்கு? டேய், இது பிளட் இல்லைடா, எங்கள் அம்மா கொடுத்த ஸ்வீட்டு ஜூஸ்டா. அதை தட்டி விட்டு பிளட் இருக்குது. எந்திரி. ஒன்றும் இல்லை. உன் ஃப்ரெண்டுங்க என்ன ஓடிப்பேன், அந்த பேக் எடுத்துட்டு பார்த்து. இது வேற இது பண்ணிட்டு பிளட்டுங்கிறானே. இது வேற நான் கிளீன் பண்ணணுமே. எங்க இருக்காங்களோ. இதான் நேற்று நடந்துச்சு. சாரி சிவா. சரி வா, பரவாயில்ல, கிளாஸுக்கு போவோம். சிவா, இப்போ நாம் எவ்விடம் போகும்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா சொல்கிறேன் வா. என்ன சிவா, சொல்லு. சொல்கிறேன் வா. இல்ல சிவா, இந்த அம்மையும் சகோதரனுக்கும் நடந்தது போல் உனக்கும் நான் ரொம்ப பயந்து போய். சிவா, நேற்று எங்களுக்கு மெசேஜ் ஆயிடுச்சு, யாரோ மிரட்டினார்கள் சிவா. சிவா, நான் ஏன் இவ்விடம் வந்து? சிவா, சிவா என்ன பண்ணுற? சிவா, சிவா என்னாச்சுடா? வா வா சொல்கிறேன் வா வா. சிவா, நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்? என்னாச்சு சிவா? இங்கே வாரு. சிவா, மாப்பிள்ள அதை கூட அன்னைக்கே அவன் மூஞ்ச ஒட்டச்சிருக்கணும்.
சாரிடா, நான் வேணும்னு பண்ண இந்தா டே. என்ன சிவா, என்னாச்சு? இதை பிடி. நேற்று என்னை நீ விட்டுட்டு போனதுக்கப்புறம் சீன் அங்கே இன்னும் முடியலை. டேய் தம்பி, பழத்தை விட்டுட்டு போற பாரு, பார்த்து என்ன சாப்பாடு இந்தா கொண்டு போ. அங்கே ஒரு பர்ஸ் இருந்துச்சு, அதை அந்த அண்ணன் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட் அது யாருன்னு தெரில, ரெண்டாவது உன் ஃபோட்டோ இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் நானும் ராகவனும் போய் நான் செத்து கிடந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க சொல்லி உனக்கு சென்ட் பண்ணது, மெசேஜ் பண்ணது எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட் தான். இதெல்லாம் ஏன் தானே யோசிக்கிறேன். உன் பர்ஸில் இருக்கிற ஆதார் கார்டை வச்சு தான் இன்றைக்கி உன் பர்த்டே கண்டுபிடிச்சோம். எப்படி எங்கள் சர்ப்ரைஸு. சாரிடா. எதுக்குடா இதெல்லாம்? இது வரைக்கும் நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில்லைன்னு சொன்னல, வா இப்போ செலிப்ரேட் பண்ணலாம். இனிமே யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம், எப்பவும் இருப்போம் உங்க கூட. உங்க கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தேடாம நீ கஷ்டப்படும் போது உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கும். அவங்கதான் உன் லைஃபுக்கு ரொம்ப தேவை.